ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம நேற்று வந்து பேட்ச் 1 and 2க்கான ரோல் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களாப்பா? ஸோ அந்த ரோல் நம்பரில் போய் செக் பண்ணுங்கள், யார் யாருக்கெல்லாம் வந்து ரோல் நம்பர் வரலையோ. சரிங்களா? ஸோ அவங்க இமீடியட்டாக நீங்கள் இன்றைக்கி மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இன்றைக்கி மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களாப்பா? ஸோ அதை பற்றி கவலை இல்லை. அதாவது நீங்கள் இன்றைக்கி வரல அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துட்டா போதும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது இன்றைக்குள்ளே வந்துடும். சரிங்களாப்பா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் பட் வந்து உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணி சொன்னால் தான் ஓகேவா, அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதை வந்து மெயினாக நம்ம வந்து மணி சார்கிட்ட சொல்லி சேஞ்ச் பண்ண சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ யார் யார் நேம்லாம் இருக்குது, மேக்ஸிமம் எல்லார் நேமே வந்திருக்கும். ஏன்னா யார் யாரெல்லாம் விடுபட்டாங்களோ எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்திருந்திருக்கும். ஸோ வராதவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த வாரம் நம்மளுக்கு ஷெட்யூல் 1, சரிங்களா? ஷெட்யூல் 1 வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 டாபிக், சரிங்களா? ஒவ்வொரு லெசன் எல்லாமே சொல்கிறேன், 9 டாபிக் வந்து நம்ம முடிக்க வேண்டியது. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டாபிக்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களாப்பா? இன்னும் வந்து ஒரு 4 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி வந்துடும். ஓகேவா? இன்றைக்கி 1 by 1 வந்து வரும். நான் உங்களுக்கு டைமிங் வந்து நான் இப்போ கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? டைமிங் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ 1 by 1 உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் வந்து வந்துடும். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஸோ கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களாப்பா? ஸோ நம்ம வந்து எதையுமே வந்து சார்ந்தோ நம்பியோ இருக்கவே கூடாது. ஓகேவா? எப்பயுமே நம்மளை நம்ம நம்பணும். ஓகேவா? அதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். தயவு செஞ்சு எந்த விதமான ரீசன்ஸும் வந்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க. ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு டாஸ்க்கான ஒரு பீரியட். சரிங்களா? நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டைமில் நம்மளுக்கு கிளைமேட் வந்து பயங்கர கோல்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா ஏரியாலையும் வந்து வெதர் கண்டிஷன் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா? கொஞ்சம் ஹாட் வாட்டராக வந்து குடிங்க. ஏன்னா வந்து நீங்கள் படிக்கிறவங்க. ஓகேவா? நீங்கள் வந்து காம்படிட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு சோர்வாகுது, இல்லை உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மன ரீதியாகவும் மைண்ட் ரீதியாகவும் வந்து பாதிக்கும். சரிங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. முடியல, நம்மளால் படிக்க முடியல, நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ஒரு வருஷத்தில் எப்படி ஒரு 2-3 மாதம் வந்து இந்த மழை காலமோ பனிக்காலமோ வருதோ, அதே மாதிரி நம்மளோட லைஃப் டைமில் நம்மளோட ஒவ்வொரு நாள்லேயும் வந்து ஒரு சில நாட்கள் நம்மளுக்கு முடியாத நாட்கள், உடம்பு சரியில்லாத நாட்கள், ஒரு சில வேலைகள் இருக்கக்கூடிய நாட்கள், முள்ள மாதிரியான நாட்கள் வரதான் செய்யும். சரிங்களா? ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதுலேருந்து எப்படி நம்ம ரெக்கவர் ஆகி அடுத்து நம்ம எப்படி வந்து மூவ் ஆன் ஆகுறது அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லை வைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப யோசித்து டிப்ரெஸ்லாம் ஆக வேணாம். சரிங்களா? ஸோ இது வந்து இயற்கை. ஓகேவா? ஸோ பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இருந்தாலும் இந்த டயத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 1 year அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஏன்னா என்னையை விட உங்களுக்கு தான் வந்து இதில் சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இயரும் வந்து இனிமேல் இந்த மாதிரி அஸ்பிரன்ஸை ரெடி பண்ணி நம்ம எக்ஸாம்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஓகேவா? ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. இந்த வருஷத்தோட நீங்கள் நம்ம இதிலேருந்து லெஃப்ட் ஆயிடணும். ஓகேவா? லெஃப்ட் ஆயிடணும்னா நீங்கள் அடுத்து கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போயிடணும். அஸ்பிரன்ஸ் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருந்து நீங்கள் வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடணும். சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் மாறிடணும். ஓகேவாப்பா? ஸோ அந்த ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் இந்த வருஷம் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து ஜனவரி 1 தான் வந்து அந்த ரெசல்யூஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நியூ இயரில் தான் வந்து எப்பயுமே ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த டிசம்பர், ஓகேவா, டிசம்பர் 1லேருந்து ரெசல்யூஷன் எடுத்துருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்பயுமே நம்ம நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்போம். சரிங்களா? எடுத்துகிட்டு ஒரு 10 நாள் நல்லா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதை சரியாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது. திரும்ப அதில் வந்து பிரேக் ஆகும். திரும்ப அதே மாதிரி நம்ம அதை வந்து விட்டுருவோம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லாமல் இந்த வாட்டி 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி ஆயிருங்க. சரிங்களா? நியூ இயர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயத்தில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், நான் இந்த விஷயத்த மாற்றினேன் அப்படின்னு நல்லாயிருக்கும், நான் படிக்கிறதில் இந்த விஷயத்த மாற்றலாம், நான் ட்ரை பண்ணுறதில் இந்த விஷயத்த மாற்றலாம். அதாவது முயற்சிங்கிறது
எல்லாத்துலேயுமே இருக்கும். சரிங்களாப்பா? நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த வேலைக்கு போகிறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு அதுதான் லைஃப். ஓகேவா? இப்போதைக்கு உங்களுடைய கோல் அப்படிங்கிறது அதுதான். சரிங்களா? அதுக்காக நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் வந்து கம்பல்சரி போடணும். வேறு எதையுமே உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இன்ஸ்டாவோ, வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ வேறு எந்த விதமான அன்வான்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் உங்களுடைய முழு உழைப்பை போட வேண்டிய வருடம் இது. சரிங்களா? அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஓகேவாப்பா? ஸோ அதனால் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப வந்து கடினமான ஒரு உழைப்பை வந்து போட போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2026 நான் கம்பல்சரி ஜாபுக்கு போயே ஆவேன். அதுக்கு எந்த அளவுக்கு நான் முயற்சியை போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் போடுவேன். என்னால் எவ்வளோ கடினமாக வந்து எஃபர்ட் போட முடியுமோ நான் அந்த அளவுக்கு போடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களாப்பா? அண்ட் அதே மாதிரி லைஃப் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமோட மட்டும் முடிய போகிறது இல்லை. நான் அதையும் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எதையுமே ஒரு கூலாக எடுத்துக்கோங்க, ஜாலியாக எடுத்துக்கோங்க. எதையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவோ, ஒரு பயமாகவோ, ஒரு டிப்ரெஷனாகவோ உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. சரிங்களா? இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கே, இப்படி பண்ண வேண்டியது இருக்கே, நம்மளுக்கு கிடைக்குமா, இந்த வருஷத்தை நம்மளுக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதானே, இதானே நம்மளுக்கு கடைசி வருஷம், வீட்டில் ஒரு வருஷம் சான்ஸ் வாங்கிடுவோமே, வீட்டில் வந்து நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, இவ்வளோ வேலைகளும் பார்த்து நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்து குழந்தைங்களையும் பார்த்து நம்ம வந்து இவ்வளோ ஒர்க் வந்து பண்ணுறோமே. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட் போட்டு படிக்கிறோமே, ஸோ நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கலன்னா இவங்களுக்கு இந்த மாதிரியான எஃபர்ட்டே உள்ளே கொண்டு போகாதீங்க. ஓகேவா? நான் எப்பயுமே சொல்கிறது தான், 2 தாட் மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? 2026 நம்ம போஸ்டிங் போகிறோம், அது என்னால் முடியும் அப்படிங்கிற இந்த 2 சென்டென்ஸ் மட்டும்தான் உங்களோட மைண்டுக்குள்ளே எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களாப்பா? ஸோ மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே நேச்சுரலாக எல்லாருக்குமே உள்ள ஒரு விஷயம்தான். சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோம், இப்போ மற்றவங்க 1 மணி நேரத்தில் படிச்சிடுறாங்க, நம்ம படிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது, அப்போ நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்காக 4 மணி நேரத்தில் படித்து யாருமே இது வரைக்கும் வேலைக்கு போகலையா? யோசிச்சு பாருங்கள். நந்தகுமார் IARS அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் இருக்கார். சரிங்களா? ஒரு ஆஃபீஸர் வந்து இருக்கார். ஸோ அவரெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதெல்லாம் அவரை பார்த்து வந்தேன். அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. சரிங்களா? ஏதோ வந்து இந்த மறதி ப்ராப்ளம் மாதிரி. சரிங்களாப்பா? அது எப்படின்னா, அவருக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம ஒரு வாட்டி படிக்கிறத அவருக்கு 10 தடவை கிட்ட படித்தா தான் அவருக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? நீங்கள் அவரோட இன்டர்வியூ வந்து நீங்கள் போய் பாருங்கள், நந்தகுமார் IARS அப்படிங்கிறது. ஸோ அப்படி உள்ளவர் UPSC கிளியர் பண்ணியிருக்காரு. நாட் ஜஸ்ட் குரூப் 4 ஆர் குரூப் 2 ஆர் குரூப் 1, UPSC கிளியர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதுக்காக என்ன சார் TNPSC அப்போ பெரிய எக்ஸாம் இல்லையா, UPSC தான் பெரிய எக்ஸாம்? ஆனால் அப்படி கிடையாது. ஸோ UPSC அப்படிங்கிறபோது இன்னும் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் அவரும் வந்து ரொம்ப ICSE, CBSE அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேருந்து படித்து வந்த ஒரு நபர் கிடையாது. ஓகேவாப்பா? ஸோ சாதாரணமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அதுலேயுமே வந்து ஒரு சில சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி 9th 10th ஸ்கூலுக்கே போகாமல் தனியாக ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணி படித்த ஒரு நபர். ஓகேவா? ஸோ அப்படி படித்து இன்றைக்கி வந்து அவர் ஒரு IRS ஆஃபீஸராக இருக்கார். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் முடியாதா? யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உட்காந்து படிக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ChatGPT இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். ஒரு சேனல் இல்லைன்னா இன்னொரு சேனல். அப்போல்லாம் ஒரு வீடியோ எங்கேயாவது நடத்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு உட்காந்து தேடுவாங்க. ஓகேவா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த ஒரு பாடத்தை தட்டினீங்கன்னா உங்களுக்கு 10 வீடியோ வருது. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷன்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ஷனாகவும் ஆக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும்போது நீங்கள் இதுவா அதுவா இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்னு சொல்லி தாவிக்கிட்டே இருப்பீங்களே தவிர ஒரு விஷயத்த முழுசாக முடிக்க மாட்டீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் போய் நம்ம வந்து இது பண்ண விடாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலும்பாங்க. அப்படி கிடையாது. ஓகேவா? இறங்கணுமா இறங்கிடுங்க, முழுசாக ஆழத்தை பார்த்துக்குருவோம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் அவ்வளோ வந்து முழுகடிச்சிட போகிறதுலாம் இல்லை. சுற்றி நாங்களாம் நிற்கிறோம். சரிங்களா? அப்படி வந்து உங்களை கைவிட்டுற மாட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் தைரியத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, உறுதியாக இருங்க. சரிங்களா? இந்த காலங்கள் நம்மளுக்கு உடல்நிலைகள் ஒரு சில உடல்நிலை பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்கள். இந்த இடத்துல மனசு வந்து உங்களுக்கு பலவீனமாகும். அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் வந்து நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. ஓகேவா? என்ன நடந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும். கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு நாள், இந்த 2 நாள், இந்த 3 நாள், இது கடந்து போயிடும். நம்ம ரெக்கவர் ஆயிடலாம், சரியாயிரும், நம்ம திரும்ப படிக்கலாம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வைங்க. ஓகேவா? நம்ம இத்தனை நாள் படிக்கலையே, நம்ம 2 நாள் போயிடுச்சு, 3 நாள் போயிடுச்சு, 4 நாள் போயிடுச்சு, நம்மளுக்கு வந்து இப்போ இது இப்படி போயிடுச்சு, அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை மட்டும் உள்ளே கொண்டு போகாதீங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய மனசுக்கு நீங்கள் வந்து அது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை நடக்கணும்னு சொல்கிறீங்களா, நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறீங்களா, நெகட்டிவாக சொல்கிறீங்களாங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கிறது மட்டும்தான் அது தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள்
எனக்கு வந்து காய்ச்சல் வரக்கூடாது, எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போகக்கூடாது, இப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வந்துடும். சரிங்களா? அதுதான் நேச்சர். ஓகேவா? ஸோ நம்ம அப்படி தான் நினப்போம். ஓகேவா? ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ப்ரொடக்டிவாக இருக்கேன், நான் வந்து ஆக்டிவாக இருக்கேன், என்னால் முடியும். ஓகேவா? நான் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாசிட்டிவாக மட்டும் நினைங்க. உங்களுடைய எண்ணமே உங்களை ஜெயிக்க வைக்கும். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ.